ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உளுந்த வடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கு நான் 1 கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 to 3 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊறி இருக்கணும். இதுக்கப்புறம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது, நிறைய தண்ணி இருக்கக்கூடாது. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் தண்ணி இருக்குது. அதை நான் போட்டு அரைச்சிக்கிறேன். இதை நீங்கள் மிக்சிலையும் போட்டு அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும் மாவு, உளுந்த மாவு. அதுக்காக தான் நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேன். இதில் வந்து தண்ணியே ரொம்ப ஊற்றக்கூடாது. அந்த உளுந்தோட ஒரே ஒரு ஸ்பூனு தண்ணி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதோடு தான் நான் போட்டு அரைச்சிட்ருக்கேன். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. அப்பப்போ கை விட்டு நல்லா சைட்லலாம் நல்லா வழித்து விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. தண்ணியை நான் அதுக்கப்புறம் எதுவுமே சேர்க்கலை. அதில் இருந்த லைட்டாக இருக்க தண்ணியை வச்சு அரைஞ்சிட்ருக்கு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் உளுந்து நல்லா போடுறதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி அரைச்சி ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உளுந்த மாவு கட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கையில் எடுத்து ஹோல் போட்டு எண்ணெயில் போட வரும், இல்லைனா வரவே வராது. பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த வடைக்கு சில பேர் வந்து உளுந்த ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இல்லை ஐஸ் கட்டி சேர்த்து அரைக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். நார்மலாக அரைக்கிற மெத்தட்லேயே தண்ணி மட்டும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சோன்னாலே வடை சூப்பராக வரும். இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் இருக்கும். அண்ட் தென் கொத்தமல்லி தழை, அதுவும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா உள்ளே கையை விட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு நல்லா அடித்து பிசைஞ்சிங்கன்னா அதில் கொஞ்சம் நல்லா ஏர் பபிள்ஸ் போய் நல்லா மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். வடையும் நல்லா பஞ்சு மாதிரி வரும். அதுக்காக தான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அது தேவையில்லை, இருந்தாலும் மேலே கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நான் எந்த சோடா உப்பும் சேர்க்கலை. வடை வந்து நல்லா ப்ளஃபியாக உப்பி வரணுங்கிறதுக்காக நான் எதுவுமே சேர்க்கலை. நம்ம நார்மலாக உளுந்த ஊற வச்சு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி மட்டும் வச்சுருக்கோம். ஒரே ஒரு ஸ்பூன் கிறிஸ்பியாக வரதுக்காக மட்டும் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். வேறு எந்த சோடா மாவு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. ஸோ இப்போ நம்ம வடை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி நல்லா கிகில் ஆகுது. ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, ஒரு மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மிதமான சூடு வர வரைக்கும் சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உளுந்தை ஒன்றுனா போட ஆரம்பிக்கலாம் வடைக்கு. ஸோ உளுந்த மாவு வடைக்கு போடுறதுக்கு முன்னாடி கையை கொஞ்சம் நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பண்ணி நடுவில் ஓட்டை போட்டிங்கன்னா சூப்பராக போடுறதுக்கு வரும், கையில் ஒட்டாமல். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக எழும்பி வருது பாருங்கள். நீங்கள் வச்சுருக்க கடாயோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 4 or 5 போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 3 மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு ஒரு சைடு ஃப்ளேம் வந்து இப்போது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா மேலே ஃபுல்லாக சீக்கிரமாக கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம்
எடுத்து பாருங்கள். சூப்பராக மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரியே நல்லா உப்பி வந்திருக்கு வடை, சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கும் நீங்கள் செய்யும்போது வடை இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் சூப்பராக வரும். வேறு அந்த எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். அடுத்த பேட்ச் நான் போடுறேன். இதில் வந்து நான் 4 வடை போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடை சூப்பராக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய எல்லா வீடியோஸும். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அப்போ தான் அது வந்து கடாயில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், எல்லா வடையுமே சேம் சைஸ் அண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை ரெசிபி அப்படிங்கிறது நம்ம எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் செய்வோம், எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் செய்வோம். ஸோ யூஸ்வலாக எல்லாருமே வீட்லேயும் அடிக்கடி செய்கிற ஒரு ரெசிபி தான். பட் நிறைய பேருக்கு இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது உளுந்து எடுத்து அது போடுறதுக்கே வராது. ஏன்னா அது தண்ணி நிறையா ஊற்றி அரைச்சிட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, வரவே வராது. ஸோ அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிங்கன்னா சூப்பராக வரும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் 1 கிளாஸ் உளுந்து எடுத்திருந்தேன். இதில் எனக்கு 14லேருந்து 15 வடை கிடச்சிருந்தது. நான் கொஞ்சம் பெருசாக போட்டதுனால எனக்கு 15 வடை கிடச்சிருக்கு. நீங்கள் இதை விட கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 20க்குள்ளே வரும். ஒரு 20 வடை கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.